எவ்வளவு நேரம் தான் பார்க்க போகிறாய்? பார்க்க விடுங்கள் கேசவா, பார்க்க விடுங்கள். ஒருவேளை இந்த யுத்தத்திற்கு பிறகு யாரை காண நேரிடுமோ, யாரை காண இயலாமல் போகுமோ? மாதவா, நான் இங்கு யாரோடு போர் புரிய வந்தேன்? நான் இந்த போரில் வெற்றி பெற யார் யார் உயிரை குடிக்கப் போகிறேன்? இருபுறமும் ஒரு வம்சத்தவரே உள்ளனர், ஒரே மரத்தின் கிளைகள். அதோ எதிரில் வெள்ளை ஆடைகள் உடுத்தி வெள்ளை தேர் மீது உள்ளாரே, அவர் உலகிற்கு கங்கை மைந்தராக இருக்கலாம். ஆனால் எனக்கு அவர் அன்பின் கங்கை. நான் எனது தூசு படிந்த அழுக்கான ஆடைகளுடன் அவர் மடியில் அமர்ந்து விளையாடுவேன். அவரும் என்னை நெஞ்சார தழுவிக் கொள்ளுவார். அவர் எனது பிதாமகர், எனது பிதாமகர். அவர் ஆச்சாரியர் துரோணர். தனது ஞானம் எனும் சாகரத்தில் என் ஆன்மாவை குளிக்க வைத்தவர். இந்த சீடனின் சிற்றறிவுக்கு அவரது முழு ஞானத்தையும் அளித்தவர். அவர் எனக்கு அளித்த வித்தைகளில் பலவற்றை தன் சொந்த மகன் அஸ்வத்தாமனுக்கே அளிக்கவில்லை. நான் இவரோடு போரிட வேண்டுமா? இவர்களை கொல்ல முயல வேண்டுமா? இதை யோசிக்கும் பொழுதே என் உடல் முழுவதும் நடுங்குகிறது, நான் வறண்டு விடுகிறது. தனுசுகளையும் பானங்களையும் ஏந்தும் என் கைகள் நடுங்குகின்றன. எனது உடம்பை பயம் ஆட்டி படைக்கிறது. இப்படி ஒரு நடுக்கத்தை நான் அனுபவித்ததே இல்லை. எனது காண்டீபம் கைகளிலிருந்து நடுவுகிறது கேசவா. இந்நிலையில் நான் எப்படி பானங்களை தொடுப்பேன் கேசவா? இவர்களை வணங்குவதற்கு எனது ரோமங்கள் சிலிர்த்து எழுகின்றன. நான் இந்த ரணபூமி குருட்சேத்திரத்தை எனது வம்சத்தின் மயான பூமியாக மாற்ற முடியாது கேசவா. எனது வம்சத்தின் மயான பூமியாக மாற்ற முடியாது. ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் கேசவா? இப்பொழுது நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் பார்த்தா. முதலில் நீ சொல். சொல்வதற்கு என்ன உள்ளது கேசவா? சொல்வதற்கு என்ன உள்ளது? நான் எனது வம்சத்தின் சடலங்கள் மீது அரச மாளிகை எழுப்ப இயலாது. அதனால் நான் மகிழ இயலாது. பரத வம்சத்தின் ரத்தத்தை ஆறாக ஓட விடுவதா? எந்த குருதேவரை நான் வணங்கி வந்தேனோ அவர்களை நான் வெட்டுவதா? எவரிடம் நான் நாணேற்ற கற்றேனோ அவர்கள் மீது பானம் செலுத்தவா? இந்த விலை கொடுத்து நான் வெற்றி பெற விரும்பவில்லை கேசவா. இந்த விலை கொடுத்து நான் வெற்றி பெற விரும்பவில்லை. மண்ணுலக ஆட்சி வெறும் மண்ணுலக ஆட்சிதான். எனக்கு இவ்விலையில் மூவுலக ஆட்சி தேவையில்லை. துரியோதனன் கூட எனக்கு அண்ணன் தானே. எங்களுக்கு எதிராக அவன் சூழ்ச்சி செய்தான். அவன் பாஞ்சாலியை அவமதித்து பரத வம்சத்தையே அவமதித்தான். இருந்தாலும் அவன் பெரியப்பாவின் மூத்த மகன் அல்லவா? என்னால் இதை தாங்க முடியவில்லை. இந்த பூமியின் ஒரு துண்டிற்காக நாம் கேவலம் சடல வியாபாரி ஆவதா? அமைதியின் கடவுளே, எல்லாவற்றையும் இழந்து எனக்கு வெற்றி கிட்டினால் நான் குலநாசத்திற்கு காரணமாகவில்லை எனில் இந்த அமைதிதான் எனக்கு வேண்டும் கேசவா. இந்த அமைதிதான் எனக்கு வேண்டும். குதஸ்த்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்ய ஜுஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுன. கேசவா, என் பெயரை சொல்லி அழைப்பதற்கு முன்பு ஒன்றை விளக்கு பார்த்தா. 4 புறங்களில் இருந்தும் நாசத்தின் மேகங்கள் இங்கு சூழ்ந்திருக்கும் போது, தர்மம் வெற்றிக்காக உனது தலைமையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நேரத்தில், இப்பிரச்சனையான வேளையில் நீ கோழைத்தனமான உணர்ச்சிகளை உனது இதயத்தில் எப்படி நுழைய விட்டாய்? சிறந்த மனிதர்கள் இவ்வாறு இடிந்து போய்விடுவதில்லை. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே உள்ள போரினும் இந்த சமயத்தில் நபும்சகனாகதை பார்த்தா. நபும்சகனாகாதே. பரந்தபா, அருமை அர்ஜுனா, தனஞ்சயா, உனது இந்த எண்ணம் தேவையற்றது. இது சொர்க்கத்திலிருந்து வீழ்த்திவிடும் புகழிலிருந்தும் தான். நீயே உனது வீழ்ச்சிக்கு முதல் காரணமாக விளங்கி விடுவாயே. எனவே பார்த்தா, இதயத்தின் இந்த வலிவின்மையை விடு. உடன் யுத்தத்திற்கு தயாராக. எவ்வாறு தயாராவேன் மதுசூதனா? எவ்வாறு தயாராவேன்? பிதாமகரை கொல்வதற்கு எவ்வாறு தயாராவது? குருதேவரை தாக்குவதற்கு எவ்வாறு தயாராவது? எனது வணக்கத்திற்குரியவர்களை எவ்வாறு தாக்க இயலும்? எந்த குருதேவர்கள் என்னை உருவாக்கினார்களோ
அவர்களை உருக்குலைக்க நான் தயாராக இயலுமா? இந்த மகாபுருஷர் மாமனிதர்களை தாக்குவதை விட நான் இந்த கைகளை பிச்சை என்று செய்யலாம். பிச்சையால் கிடைக்கும் உணவு இந்த மாமனிதர்களின் ரத்தத்தால் நனைந்திருக்க முடியாது. ரிஷிகேஷா, எனக்கு ஒன்று சற்றும் புரியவில்லை. இப்போரில் சிறந்தது வெற்றியா அல்லது தோல்வியா? திருதராஷ்டிர மைந்தர்கள் எதிரிகளாக இங்கு நிற்கிறார்கள். அவர்களை கொல்லாமல் என்னால் வாழ முடியாது என்பதை அறிவேன். இருந்தாலும் கேசவா, அவர்களை வதம் செய்த பிறகு வாழ்வு எளிதாகாது. அவர்கள் என் சகோதரர்கள் தானே? சொல்லுங்கள் கேசவா. சகோதரர்கள் தான். கூறுவதற்கு வேற எதுவும் இல்லை? நீ இதை மட்டும்தானே கேட்டாய் பார்த்தா? ஆனால் இந்த யுத்தம் உறவுகளுக்கும் உறவினர்களுக்கும் இடையே உள்ள சம்பந்தத்தை நிலைநாட்டப் போவதில்லை. உனது கடமையை உணர்ந்து கொள், பிறகு முடிவு செய். ஏனெனில் நீதான் முடிவெடுக்க கூடியவன். நான் முடிவெடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தால், இந்த யுத்தத்தின் பொறுப்பிலிருந்து நீ தப்ப எண்ணினால் அது நடக்காது பார்த்தா, நிச்சயமாக நடக்காது. ஏனென்றால் இந்த யுத்தம் உன்னுடையது. இந்த யுத்தத்தின் முடிவுகளும் உன்னுடையதாக இருக்கும். எனக்கு என் கடமையின் பாதை சரியாக தெரியவில்லை கேசவா. ஆகையால் வாசுதேவா, தாங்கள் என் ஆன்மாவுக்கும் சாரதியாக இருங்கள். எனக்கு தெரியும், தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையில் தவிக்கிறேன். என்னால் நிர்ணயிக்க முடியவில்லை தர்மம் எப்பக்கம் அதர்மம் எப்பக்கம் என்று. எனக்கு வழிகாட்டுங்கள் கேசவா. இந்திரியங்களை உலர வைக்கும் சோகத்திலிருந்து தப்பிக்க வழி சொல்லுங்கள் கேசவா. எனக்கு இருக்கும் மனோநிலையில் என்னால் போரிட இயலாது. என்னால் போரிட இயலாது. நயோத்சே கோவிந்தம், நயோத்சே கோவிந்தம், நயோத்சே. அசோச்யா நன்வசோச்சஸ்துவம் பிரஜ்ஞாவாதாம்ச பாஷசே கதாசு நகதாசும்ச்ச நானுஷோ சந்தி பண்டிதா. ஆம் பார்த்தா, சென்றவர்கள் சென்றவர்கள்தான். ஞானிகள் செல்லாதவர்களைக் கண்டு அழுவார்கள். இது அவர்களுடைய ஞானத்தை காட்டும். மரணத்தைக் கண்டு வருந்துவதில்லை, பிறப்பைக் கண்டு அழுவதில்லை. உனது போக்கு ஞானிகளுக்கு நிகரானது. ஆனால் நீ மூடனைப் போல் பேசிக் கொண்டிருக்கிறாய். வருந்துவதற்கு முன்பு ஒன்றை யோசி. நீ யாருக்காக வருந்துகிறாயோ அதற்கு அவர்கள் தகுதியானவர்களா என்று. அப்படியானால் பிதாமகருக்காகவும் குருதேவருக்காகவும் வருந்த கூடாதா? அவர்கள் வருத்தத்திற்குரியவர்கள் என்றால் நான் இதை கூறியிருக்கவே மாட்டேன். நீ உண்மையை தெரிந்து கொள் பார்த்தா. தத்துவத்தின் மூலம் சரீரம் அல்ல, ஆன்மாதான். மரணம் அதன் யாத்திரையின் முடிவும் அல்ல. ஏனெனில் அந்த யாத்திரையே இறுதியில்லாதது. மரணம் என்பது வெறும் கட்டம்தான். இதை புரிந்து கொள். மூச்சின் முடிவு காற்றின் இறுதி அல்ல. இன்னொன்றையும் தெரிந்து கொள். முதலில் உயிரினங்கள் பாலகர்கள், பிறகு அவர்கள் வாலிபர்கள், அடுத்து வயோதிகர்கள், பின்பு மரணம். ஆனால் இந்த யாத்திரை சரீரத்தினுடையது. ஆன்மா இதையும் தாண்டிச் செல்கின்றது. அது ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை தழுவிக்கொள்கிறது. ஆகையால் எந்த யாத்திரை மரணத்தில் முடிவடைகின்றதோ அது வெறும் சரீரத்தின் யாத்திரைதான் பார்த்தா, ஆன்மாவின் யாத்திரை அல்ல. ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோ யம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. ஆன்மாவின் யாத்திரை முடிவில்லாதது பார்த்தா. அதன் யாத்திரையின் ஒரு புள்ளியின் மீது சரீரம் பின்தங்கி விடுகின்றது. யாத்ரீகன் பயணத்தை தொடர்கிறான். அவன் மீண்டும் வேறொரு சரீரத்தை அணிந்து கொள்கின்றான். நாம் எவ்வாறு பழைய ஆடையை கழற்றி புத்தாடை அணிகிறோமோ அவ்வாறு. வாசான்சி ஜீரணாணி யதா விஹாய நவானி கிருஹணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணாணி அந்யானி சஞ்ஞாதி நவானி தேஹி. பார்த்தா, அழிவென்பது ஆன்மாவிற்கு கிடையவே கிடையாது.
பிறகு நீ வருந்துவது எதன் அழிவிற்காக? ஆடைகளின் அழிவிற்கா? ஆனால் ஆடைகள் அழிவற்றதல்லவே. அவற்றை கழற்றுவதற்காகத்தானே அணிகிறோம். ஆன்மா மரணம் எய்தாது, எப்பொழுதும் மரணம் எய்தாது. ஆனால் இங்கே எதிரில் இருப்பவர்கள் இந்த யுத்தத்திற்கு பிறகு உயிரோடு இருப்பார்களா கேசவா? உயிரோடு இருப்பார்களா? இருப்பதும் இல்லாததும் எது பார்த்தா? அவர்கள் இல்லாத நேரம் இருந்ததே இல்லை. யாம் இல்லாதது, நீ இல்லாதது என்று எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு நேரம் வரவே வராது. யாம் இல்லாத நேரம், நீ இல்லாத நேரம், அப்படி ஒரு நேரம் கிடையாது. ஆகையால் நீ எந்த பிரமையில் ஆழ்ந்துள்ளாய் பார்த்தா? நிகழ்கால வாழ்க்கைதான் நிரந்தரம் என்பதிலா? நிகழ்கால வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை இல்லை பார்த்தா. நாம் இருந்தோம், நாம் இருக்கிறோம், நாம் இருப்போம். எஞ்சியுள்ளது சுகதுக்கம். அதனால் என்ன? இவை காலம் போன்றவை, வந்து போய்க் கொண்டிருக்கும். குந்தி புதல்வனி, சுகதுக்கங்களை எவன் சமமாக காண்கின்றானோ, அவற்றால் பாதிக்கப்படாமலேயே அதை தாங்குகின்றானோ, அவனே சித்தப்பிரஞன், அவனே மோட்சத்திற்கு உரிமையுடையவன். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய ஸ்ரீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமா பாயினோ நித்யான் தாந்திதி சஷ்வ பாரத. பரதனே, அழிப்பதும் அழிவதும் என்ற குழப்பத்தை விடு. ஏனெனில் மரணம் யாருக்கு சம்பவிக்கும் எனில் அவன் பிறந்திருக்க வேண்டும். ஆன்மா காலவரையற்றது, காலனுக்கு அப்பாற்பட்டது பார்த்தா. ஜனனம் உடலுக்குரியதுதான், ஆன்மாவிற்கல்ல. ஆன்மா பிறப்பதே இல்லை எனில் அதன் மரணம் எவ்வாறு சம்பவிக்கும்? ஆன்மா ஒருவனுள் உள்ளது பார்த்தா. அது காலத்தின் இரு கரைகளிலும் உண்டு, காலத்தின் போக்கிலும் தான். அது ஜனனமற்றது, நிலையானது, அழிவற்றது, உருவமற்றது, அருவமற்றது. ஆகையால் அழிவதையும் அழிப்பதையும் நினைத்து கவலைப்படுவது தேவையற்றது பார்த்தா. தேவையில்லை. மரணம் என்பது சரீரத்திற்குத்தான். அதன் மரணத்தின் பின்பும் கூட ஆன்மா அழிவதில்லை. ஏனெனில் எந்த ஆயுதமும் அதை வெட்டாது, அக்னி அதை எரிக்க இயலாது, நீரால் நனைக்க இயலாது, காற்று அதை உலர வைக்காது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா ந சைனம் கிளேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதா. இனியும் என்ன கவலை பார்த்தா? ஜனார்தனா, நான் எனது பிதாமகர் என்று சொல்கிறேனே, நான் எனது தூசு பிடிந்த உடைகளோடு ஒரு ஆன்மாவின் மடியில் தான் சென்று வருந்தேனா? அவர் அந்த வெள்ளாடை உடுத்திய வயோதிக வீரர் அந்த தேரில் நிற்கிறாரே, அவர் வெறும் ஒரு ஆன்மா தானா? அவரது சரீரமானது அதை ஆன்மாவின் வஸ்திரம் என்கிறீர்களே, பலமுறை எனக்கு ஆசீர்வாதம் அளிக்க அதன் கைகள் எழவில்லையா? அதோ அந்த வயோதிக அந்தனர் வெறும் ஒரு அந்தனர் தானா? அவர் எனக்கு வித்தைகள் கற்றுத் தந்தாரே. கேசவா, இந்த ஆன்மாவின் அழிவின்மையை, ஸ்திரத்தன்மையை தவிர நாசமின்மையை உணராமல் இல்லை. ஆனால் எந்த உடல்களை பற்றி பேசுகின்றேனோ அந்த உடல்கள் எனது உறவுகள் தானே. ஆன்மா ஜென்மம் எடுப்பதில்லை கேசவா, ஆன்மா ஜென்மம் எடுப்பதில்லை. ஆனால் மனிதர்கள் பிறப்பதுண்டே, மனிதர்கள் பிறப்பதுண்டே. மனிதர்கள் பிறக்கிறார்கள் பார்த்தா. ஆனால் இந்த வாதத்தை சற்று முன்னே எடுத்துச் செல்வோம், சற்று முன்னேறுவோம். எவன் பிறக்கிறானோ அவன் மரணம் நிச்சயம். நிச்சயமானதற்கு வருத்தமேன்? பிறப்பவர்கள் என்றாவது ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். ஆனால் இந்த மரணமும் அந்தமல்ல. ஏனெனில் இறப்பவன் மீண்டும் பிறப்பான். இது மறுக்க முடியாத உண்மை. ஆகையால் இந்த உண்மையை
தவிர்க்க இயலாது. நீயோ யாமோ மற்றவரோ கங்கை மைந்தர் பீஷ்மரிடமோ இச்சை மரணம் எனும் வரம் உள்ளது. ஆனாலும் மரணம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றல்லவா? பிறப்பு, இறப்பு, மறுபிறப்பு என்ற நீண்ட பாதையில் வருத்தத்திற்கு இடமேது பார்த்தா? எதற்காக வருந்துகிறாய்? யாரெல்லாம் எதிரில் நிற்பதாக நீ காண்கிறாயோ பார்த்தா, அவர்கள் முன்பும் இருந்தார்கள். ஆனால் யார் என்று நீ அறிய மாட்டாய். அவர்கள் மறுபிறவியிலும் உண்டு. ஆனால் எதுவாக என்பதையும் நீ அறிய மாட்டாய். அவர்களது வாழ்க்கை என்பது பிறப்பு, இறப்பு என்ற இரு புள்ளிகளுக்கு அப்பால் கிடையாது. அப்படி இருந்தாலும் அது தெரியாதது, அறியாதது. அதாவது இப்பிறப்பிற்கு முன்பும் அவர்கள் உன்னவர்கள் அல்ல பார்த்தா, இப்பிறப்பிற்கு பிறகும் இருக்க இயலாது. ஆகையால் பார்த்தா, எவருடைய வாழ்க்கையில் மரணம் உண்மையாகின்றதோ அவர்களது வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத உண்மையை தவிர்க்க இயலாது, மாற்றவும் இயலாது. பிறகு கவலை ஏன்? கவலை எதற்கு? இந்த பிதாமகர், குரு சிரேஷ்டர்கள், சகல மனிதர்கள், இவர்களில் யாரையுமே நீ இந்த ஜென்மத்திலும் முழுமையாக அறிந்திருக்க முடியாது, அடுத்த ஜென்மத்திலும் அறிய இயலாது. இதன் பிறகும் நீ கவலைப்படுவது அர்த்தமற்றதல்லவா? யோசித்துப்பார். அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ர காபரிதேவ ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பித்தும் அர்ஹசி தர்ம்யாதி யுத்தாத் ஷயோன்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. இதில் ஆச்சரியம் எதற்கு பார்த்தா? தீர்ந்து போவது எப்படி ஆடையின் கடைசி முடிவோ அதுபோல மரணம் என்பது இந்த உடலின் கடைசி முடிவு. உண்மைக்காக ஏன் வருந்துகிறாய்? மனித உடலும் ஆன்மாவும் அழியக்கூடியதும் அழிவில்லாததும் கலந்ததல்ல. சரீரம் என்பது ஆன்மாவின் ஒரு கருவி. எனவே சரீரத்தை பற்றி கவலைப்படாமல் இப்போது உனது தர்மத்தை நிலைநாட்டு பார்த்தா? நீ இப்போது க்ஷத்ரிய தர்மத்தை பற்றி கவலைப்படுவதாக இருந்தால் அப்பொழுதும் நீ யுத்தம் செய்தாக வேண்டும். ஏனெனில் அதர்மத்திற்கு எதிராக அஸ்திர சஸ்திரம் ஏந்துவதுதான் க்ஷத்ரியனின் தர்மம். இன்று அதர்மமோ தர்மத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்தி நிற்கின்றது. எனவே பார்த்தா, உனது க்ஷத்ரிய தர்மத்தை நிலைநாட்டு. கேசவா, இதை கேட்பதற்குத்தானே நான் இங்கு வந்தேன். எனது கடமை என்பது என்ன? எனது தர்மம் என்ன கேசவா? இப்பொழுது நீ யார் பார்த்தா? நீ யார் என்று சொல். நான் துரோண சீடன் அர்ஜுனன். இதை தவிர வேறு எதுவும் இல்லையோ? நான் குந்தி புத்திரன் அர்ஜுனன். அதோடு தவிர நான் சத்திரியன் கேசவா. நீ சத்திரியனாக இருந்திராவிட்டால் பார்த்தா துரோணரின் சீடராக இருக்க இயலாது. ஒருவேளை நீ குந்தியின் மகனாய் பிறந்திருக்காவிட்டால் சத்திரியனாக இருக்க இயலாது. நீ கூறிய 3 விஷயங்கள் தான் சத்திரிய தன்மை. எனவே சத்திரிய தர்மம் உனது தர்மம். ஆகவே தர்மத்தை காப்பாற்று. அதர்மத்துக்கு எதிராய் அஸ்திரம் ஏந்துவதுதான் சத்திரிய தர்மம். அநியாயம், அநீதிக்கு எதிராய் ஆயுதம் ஏந்துவதுதான் சத்திரிய தர்மம். தவிர இந்த முக்கியமான நொடியில் நீ சத்தியத்தின் பக்கத்திலும் அசத்தியத்துக்கு எதிராகவும் ஆயுதம் ஏந்த மறுத்தால் உனது தர்மத்துடன் சேர்ந்து உனது புகழும் நாசமாகிவிடும். ஒருவேளை இது நடந்துவிட்டால் கேவலம் உன் விரோதிகள் மட்டுமல்ல, நாளைய சரித்திரம் கூட நீ வீரமற்றவன் என்று உன்னை தூற்றும். வருங்கால சந்ததிகள் உன்னை கோழை என்றும் பாவி என்றும் நினைக்கும். ஆகையால் அருமை அர்ஜுனா, வெற்றி தோல்வி, வாழ்வு மரணம், சுக துக்கம் என்கிற பிரச்சனையில் உழலாதே. யுத்தம் செய். இந்த யுத்தத்தில் உனக்கு வெற்றி கிட்டினால் பறந்து கிடக்கும் இந்த உலகையே நீ ஆழ்வாய். ஒருவேளை வீரமரணம் எய்திவிட்டால் புகழோடுதான் சொர்க்கம் செல்வாய் பார்த்தா. எனவே கௌந்தேயா, எழு. லாப நஷ்டம், சுக துக்கம், வெற்றி தோல்வி ஆகியவற்றை சமமாக நினைத்து நீ யுத்தம் செய். இதுதான் உன்னுடைய சத்திரிய கடமையாகும், மனித தர்மமும் ஆகும். ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம்
தஸ்மாத் உதிஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः. அருமை அர்ஜுனா, வெற்றி தோல்வி, வாழ்வு மரணம், சுக துக்கம் என்கிற பிரச்சனையில் உழலாதே, யுத்தம் செய். இந்த யுத்தத்தில் உனக்கு வெற்றி கிட்டினால் பறந்து கிடக்கும் இந்த உலகையே நீ ஆழ்வாய். ஒருவேளை வீரமரணம் எய்திவிட்டால் புகழோடுதான் சொர்க்கம் செல்வாய் பார்த்தா. எனவே கௌந்தேயா, எழு. லாப நஷ்டம், சுக துக்கம், வெற்றி தோல்வி ஆகியவற்றை சமமாக நினைத்து நீ யுத்தம் செய். இதுதான் உன்னுடைய சத்திரிய கடமையாகும், மனித தர்மமும் ஆகும். ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வா வா போக்ஷ்யசே மஹீம் தஸ்மாத் உதிஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சயः. எனது கை இன்னும் காண்டீவத்தை நோக்கி நீளவில்லை. இந்த போரால் என்ன லாபம் கிட்டும் என்று இன்னும் எனக்கு புரியவில்லை. லாபம் நஷ்டம் இவ்விரண்டும் சம்பந்தப்பட்ட சொற்கள் தனஞ்சயா. யாம் அறிவோம் உமக்கு பூமியின் சுகமோ அல்லது சொர்க்கத்தின் வாழ்வோ தேவையில்லை என்று. ஆகையால் கௌந்தேயா, சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயாஜயோ ததோ யுத்தாய யுஜ்ஜஸ்வ நைவம் பாப்பம் அவாப்ஸ்யசி. சுகதுக்கம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி ஆகியவற்றிலிருந்து மேலெழும்பு. இன்னும் என்னால் எழ முடியவில்லை கேசவா. இதுவரை நான் உனக்கு ஞானம், விவேகம் என்ற கண்ணோட்டத்தில் புரிய வைத்தேன். அது வாழ்க்கையின் அப்பால் பார்க்கக்கூடியது. உண்மையின் ஆழங்களைக் கண்டு அதன் உள் ஆன்மாவின் உணர்வை அறிந்து கொள்வோம். ஆனால் நீ ஒருவேளை அதன் சுழலில் மயங்கிவிட்டாயா? நடைமுறை செயல் என்ற துலாக்கோலில் நீ அளந்து பார்த்தா உன் கடமையை நீ எவ்வாறு ஆற்ற வேண்டும் என்பது விளங்கிவிடும். அப்பொழுது நீயே ஒரு முடிவுக்கு வருவாய், இந்த யுத்தத்தை நடத்த வேண்டியது அவசியம் என்று. இம்முடிவைத்தான் என்னால் எடுக்க முடியவில்லை கேசவா, எடுக்க முடியவில்லை. நீ முடிவெடுக்க முடியாமல் இருக்கும் காரணம் என்ன பார்த்தா? இந்த க்ஷணத்தை நீ தனிப்பட்ட லாப நஷ்டத்தை துலாக்கோலில் அளந்து பார்த்துக் கொண்டிருக்கிறாய். இதுதான் மாயையின் பாசம் பார்த்தா. இதுதான் உனது துக்கத்தின் ஆணிவேர். உனக்கு ஏற்பட்டிருக்கும் வருத்தம், களங்கம், கோழைத்தனம் ஆகிய இம்மூன்றும் உனக்கும் நல்லதல்ல, மனித சமுதாயத்திற்கும் தான். இது நிகழ்காலத்திற்கும் வருங்காலத்திற்கும் பவிஷ்யத்திற்கும் நல்லதல்ல. லாப நஷ்ட கணக்கை நீ மனதில் கூட எண்ணி பார்க்காதே, பார்க்க கூடாது. நீ கடமையை செய், கடமையை. கடமை என்பது ஒரு பெரிய புண்ணியம், பவித்திரமானது, சமுதாயத்திற்கு நலன் பயக்கக்கூடியது. கர்மத்திலேயே அதன் பலனும் உள்ளது பார்த்தா. இருந்தாலும் நீ ஒருவேளை சமூக நலத்துடன் உனது நலத்தை சேர்த்துக் கொண்டு விட்டால் அது சுபமற்றதாகவும் அசுத்தமாகவும் நமக்கு தெரியும். ஆகையால் பார்த்தா, நிஷ்காம கர்மத்தின் பாதையில் செல். ஏனெனில் கர்மத்தின் பலன் உனது வசம் இல்லை. ஆகையால் நீ உன் கடமையை செய், கடமையின் பலனை எதிர்நோக்காதே. கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹே தூர்பூர் மாதே சங்கோஸ்துவ கர்மணி. ஆனால் நிஷ்காம கர்மம் எப்படி அமைவது கேசவா? பலனின் உணர்வுதான் செயலை தூண்டும். ஆகையால் திருஷ்டி பலனிலிருந்து அகன்றால் ஒருவன் செயல்படுவது எவ்வாறு? ஒருவன் ஏன் கர்மத்தை புரிகிறான்? கர்மம் செய்யாமல் வாழ்க்கையே கிடையாது. ஏதேனும் செய்ய வேண்டும். உணவு உண்பாயா, உண்ணாதிருப்பாயா? பசித்தவனுக்கு உணவளிப்பாயா, அளிக்க மாட்டாயா? யுத்தம் செய்வாயா, செய்யாதிருப்பாயா? உன்னிடம் இரு வழிகள்தான் உள்ளன. நீ எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதன் பலன் உன்னுடைய கையில் இல்லை பார்த்தா. கர்மமும் பலமும் உன் கையில் இல்லை. உனது உரிமை செயலாற்றுவதோடு முடிந்து விடுகின்றதே. நீ போர் செய்தாலும் செய்யாவிட்டாலும். ஆனால் யுத்தத்தின் முடிவு உன் கையில் இல்லை. நீ வெற்றியை நாடினாலும் யுத்தத்தில் வெற்றி உனக்கே என்பதில்லை. நீ தோல்வியையும் தழுவலாம். நீ வெற்றிக்காக ஆசைப்படாமல் இருந்தால் தோல்வியைக் கண்டு அஞ்ச மாட்டாய்.
இதை நீ யோசித்துப் பார். வெற்றி தோல்வி எனும் இவ்விரண்டில் எதுவானாலும் நீ போராடப் போவது என்னவோ உனது கடமையை ஆற்றுவதற்காகத்தான். வெற்றியின் சந்தோஷம், தோல்வியின் துக்கம் என்ற கேள்விக்கே இங்கு இடமில்லை. எவனுக்கு வெற்றியில் மகிழ்வில்லையோ, தோல்வியில் துக்கம் இல்லையோ, அவனே சித்தப்பிரஞன். ஆகையால் பார்த்தா, கர்மத்தின் பிரதிபலனை நீ எதிர்நோக்காதே. உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டுமே செய். அதாவது தர்மத்தை நிலைநாட்டு. இதுதான் கர்மயோகம். பார்த்தா, இதை புரிந்து கொள். இந்த ரகசியத்தை மட்டும் புரிந்து கொள். உன்னிடம் செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பம் உள்ளது. ஏனெனில் செயல் முடிந்தவுடன் மனிதனின் உரிமைகள் யாவும் முடிந்து போய்விடுகின்றன. கர்மத்தின் பலன் மனிதர்களின் கையில் இல்லை. நீ உலகின் மிகச்சிறந்த வில்லாளி. ஆனால் உன்னுடைய இலக்கில் சிறிது மாற்றம் இருந்தால் கூட குறி தவறிவிடும். உனது குறிக்கோள் நீ பானம் எய்வதில்தான் உள்ளது. உனது குறிக்கோள் உனது கண்களில் உள்ளது. ஆனால் நீ எய்த அம்பின் பாதையின் மீது உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. தனஞ்சயா, உண்மையான மனிதன் தன் உரிமையின் எல்லை கோட்டை தாண்டுவதில்லை. அதாவது உன் கடமையை ஒழுங்காக செய். பார்த்தா, கடமையாற்று. உன் கடமையை ஒழுங்காக செய்வதில்தான் திறன் உள்ளது. யோகம் என்ன கேசவா? யோகம் என்ன? அதைத்தான் சொல்கிறேன். பார்த்தா, யோகம் செயல்களுடைய கலை. மோகத்தை தியாகம் செய்வது ஒரு கலை. மோகத்தை விட்டுவிட்டு உன் கடமையை செயலாற்றுவதில் கவனமாயிருப்பது ஒரு கலை. வெற்றி தோல்வி இரண்டையுமே ஒன்றாக கருதுவது கர்மத்தின் கலை. புத்தியுக்தோ ஜஹாதீஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்ஜஸ்வ யோக கர்மசு கௌஷலம். கேசவா, நான் முனி மற்றும் ஸ்திதப்பிரஜனை எப்படி அடையாளம் காண்பது? அவனது அறிமுகம் என்ன? அவன் அவன் சுபாவங்கள் தான் என்ன? அவன் பேசும் மொழி என்ன கேசவா? இது ஒன்றும் கடினமான காரியம் அல்லவே. பார்த்தா, பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதா ஆத்மன்யேவாத்மனா துஷ்டா சிதப்பிரஜ்ஞஸ்ததோச்யதே. ஆசாபாசங்களை ஒரு கர்மயோகியைப் போல விட்டுவிடு. உனது தனிப்பட்ட எதிர்பார்ப்பை தவிர்த்து விடு. சுக துக்கத்தை தாண்டி நீ தனக்குள்ளேயே திருப்தி அடைந்து கொள். பார்த்தா, பிறகு துக்கத்தின் அக்னி உன்னை தீண்டாது, சுகத்தின் மழையும் உன்னை நனைக்காது. பார்த்தா, சித்தப்பிரஜ்ஞன் என்பவன் சுக துக்கம் இரண்டையும் சமமாக மதிக்கின்றான். யாரும் அவனின் மனோதிடத்தை உடைக்க இயலாது. அவன் பேசுகின்ற நேரத்தில் மனதில் இருக்கும் சுக துக்கம் வெளியே வருவதில்லை. இனிமையான ஆன்மாவின் ஸ்வரங்கள் அழகாக வெளியேறுகின்றன. அவன் மோகத்தின் பாஷை பேசுவதில்லை, நிஷ்காம கர்மத்தையே பேசுகின்றான். அவன் அமருகையில் ஒரு ஆமையைப் போல தன் உடலை குறுக்கிக் கொண்டு அமருவான். அவன் எலும்புகள் கூட ஸ்வரம் எழுப்புகின்றன. இந்திரியங்களை கூட அவன் தன்வயப்படுத்துகிறான். இந்திரியங்களை எவன் ஒருவன் தன்வயப்படுத்துகின்றானோ அவன் மனதை கூட தன்வயப்படுத்துகிறான். பார்த்தா, ध्यायतो विषयान् पुंसः संगस्तेषु उपजायते संगात् संजायते कामः कामात् क्रोधोऽपि जायते. क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यते. பார்த்தா, சாதாரண மனிதன் தன் காரியத்தில் குறியாயிருப்பான். தான் கொண்ட செயலில் மிக்க கவனமாயிருப்பான். அவன் தன்னுடைய காரியத்தில் பற்றுள்ளவனாகின்றான். தன் பணி நிறைவேறவில்லை எனில் குரோதம் அதிகமாகிறது. குரோதம் அதிகமானால் அவனுக்கு அந்த பணியில் பற்றுதல் அதிகமாகிறது. அதில் பற்று அதிகமாகிவிட்டால் பார்த்தா, யோசிக்கும் சக்தி மறைந்து விடுகிறது. யோசிக்கும் சக்தி மறைந்து விட்டால் புத்தி நாசமாகி விடுகிறது. புத்தி நாசமாகிவிட்டால் மனிதன் சர்வநாசமாகி விடுகிறான். குந்தி மைந்தனே, உன்னுடைய இந்த மோகம் உன் புத்தியை அழிவிற்கு இழுத்துச் செல்கிறது.
சற்று யோசி பார்த்தா. எவனிடத்தில் புத்தி இல்லையோ அவனுக்கு எவ்வாறு மன அமைதி கிட்டும்? அவனுக்கு அமைதிக்கும் அமைதியின்மைக்கும் வித்தியாசமே தெரியாது. இவ்விரண்டிற்கும் எந்தவித வித்தியாசமும் தெரியாதவன் எவ்வாறு சுகவாசியாவான்? பார்த்தா, எவ்வாறு காற்று படகை அடித்துச் செல்கின்றதோ அவ்வாறே மனம் கூட புத்தியை அழித்து விடுகிறது. இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதேயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி. ஆகையால் மகாபுருஷனே, உன் இந்திரியங்களை உனக்குள் அடக்கிக்கொள். நீ எதற்கும் அடிமையாகவே கூடாது. பார்த்தா, நான் சொல்வதன் அர்த்தத்தை நீ புரிந்து கொள். உலகம் உறங்கும் நேரத்தில் முனிவன் விழித்திருக்கிறான். உலகம் விழிக்கும் நேரத்தில் முனிவன் உறங்குகிறான். உறக்கம் விழிப்பு என்றால் என்ன கேசவா? இரவு பகல் என்றால் என்ன? இரவு பகல் பற்றி நான் பேசவே இல்லையே பார்த்தா. இப்பொழுது நான் உறங்குதல் விழித்திருத்தல் பற்றித்தான் பேசினேன். சாதாரண மனிதன் விழித்திருக்கும் நேரத்தில் எதையாவது அடைந்திடும் யோசனையிலேயே ஆழ்ந்திடுவான். அவன் விழிப்புணர்ச்சிக்கு அதுதான் இலக்கு. அவனுக்கு பசி எடுத்தால் உடனே உணவு தேவை. அவனுக்கு தாகம் எடுத்தால் நீர் தேவை. சீதோஷ்ண நிலையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வீடு தேவை. அவனது எண்ணம் சுயநலம்தான். ஆனால் முனிவன், அதாவது சித்தப்பிரக்ஞன் வேண்டுவது வஸ்து இல்லை. தனி மனிதனுக்குள்ள பசி, அதிருப்தி என்ற விஷயங்கள் அவனுக்கு இல்லை. மரத்திலிருந்து விழும் பழத்தை பற்றி அவன் யோசித்ததில்லை. மரத்தை பற்றித்தான் யோசிக்கிறான். வனத்தை பற்றி யோசிக்கிறான். அடுப்பு எரிக்க மனிதனுக்கு விறகு தேவை. சாதாரண மனிதன் காடுகள் அழியும் வரை மரங்களை வெட்டி கொண்டிருப்பான். முனிவனை பார், பூமியில் உள்ள மரங்களை பற்றியதுதான் அவனுடைய யோசனை. மரங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றித்தான் யோசிக்கிறான். காடுகளின் உறவுகளை பற்றி கூட சிந்திப்பான். எனவே பார்த்தா, சாதாரண மனிதனின் இந்திரியங்களுக்கு பகல் எதுவோ அதுவே முனிவனுக்கு இரவு. ஏனெனில் அவன் தன் இந்திரியங்களை அடக்கி ஆள்பவன். சராசரி மனிதனுக்கு எது இரவாகின்றதோ அது முனிவனுக்கு பகல். நிசப்தமான நிலையில்தான் முனிவனின் விழிப்புணர்ச்சி என்ற கதிரவன் உதிக்கிறான். பிரச்சனைகள் தென்படும் போதே அதன் முடிவுகள் கூட முனிவனுக்கு உடனே தெரிந்து போய்விடுகின்றது. இதுவே முனிவனையும் மனிதர்களையும் தனித்து காட்டுகிறது பார்த்தா. யா நிஷா சர்வ பூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சையமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. பார்த்தா, சத்தியம் என்பது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. இதனால் அந்த முனிவனுக்கு பசிக்காது என்றல்ல, பசிக்கும். முனிவன் தன் பசியின் விஷயங்களை நோக்குவான். அவன் யோசனையே பசிக்கான காரணம் என்ன என்றுதான். எனவே சராசரி மனிதனின் பகல் முனிவனின் இரவாகிறது. சாதாரண மனிதனில் எவன் பசியை அடக்க வழி தேடுகிறானோ அவனே சித்தப்பிரக்ஞன். ஆசாபாசங்கள் எனும் நதியின் பிரவாகத்தில் சராசரி மனிதன் அடித்துச் செல்லப்படுகிறான். செல்ல வேண்டிய இடம் எது என்றும் விளங்காது. நதி அடித்துச் செல்வது தலையெழுத்து. அதுவே தனது கடமை என்றும் சராசரி மனிதன் நம்புகிறான். தனக்குள் இருக்கும் சஞ்சலங்களை அந்த பிரவாகமானது கடலில் சேர்த்து விடுகிறது. ஆனால் நதிகள் எவ்வளவு வந்தாலும் சமுத்திரம் தன் எல்லைகளை தாண்டுவதில்லை. இதேபோல் ஆசாபாசம் எனும் நதி மனிதனை வெளியே இழுத்துச் செல்கிறது. அந்நதி முனிவனிடம் வந்தால் அவனுள் சங்கமித்து விடுகிறது. அப்பொழுதும் அவமரியாதை செய்வதே இல்லை. பார்த்தா, நீயும் கடலாக மாறு. கடல் ஒரு முனிவன், கடல் ஒரு ஞானி. நீயும் ஞானியாக மாறு. ஞானியே உத்தமமானவன். ரிஷிகேசா, யோகேஸ்வரா, ஞானமூர்த்தியே, ஞானம் கர்மத்திலும் சிறந்தது எனில் இந்த இரத்தக்கரையுடைய கர்மத்தில் என்னை ஏன் ஈடுபடுத்துகிறீர்கள்? இதன் உண்மையை எனக்கு விளக்குங்கள் கேசவா. கேசவா, நீங்கள் என்னை குழப்பி விட்டீர்கள்.
ஞானம் கர்மத்திலும் சிறந்ததெனில் பிறகு இந்த பாவத்தை ஏன் செய்ய வேண்டும்? ஏன் யுத்தம் செய்ய வேண்டும்? நான் ஒரு முனிவராகி மௌன சமாதி அடையலாமே. நான் நலனின் பாதையை நாடுகிறேன் கேசவா. அருள் கூர்ந்து எனக்கு நல்வழி காட்டுங்கள், நல்வழி காட்டுங்கள். லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். பாவமற்ற அர்ஜுனா, உலகில் 2 விதமான மனிதர்கள் உண்டு, அந்தர்முகி, பகீர்முகி. அந்தர்முகியானவர்கள் தமக்குள்ளேயே கடவுளை தேடி கண்டுகொள்வார்கள், இது ஞான யோகம். அடுத்து பகீர்முகியானவர்கள் தமக்குள் இருந்து வெளியே வந்து கடவுளை தேட முயற்சி செய்வார்கள். ஆனாலும் கடமையில் இருந்து விடுதலை இல்லை. தம்மில் இருந்து விடுபட்டு வெளியே வந்து தேடுவதும் கடமைதானே. குந்தி மைந்தனே, வழிகள் 2 தான் உண்டு. ஒன்று ஞான யோகம், இன்னொன்று கர்ம யோகம். கேசவா, ஞானயோக பாதையில் நான் ஏன் செல்லக்கூடாது? ஏனென்றால் பார்த்தா, ஞான யோகமும் கர்மத்திற்கு அப்பாற்பட்ட யோகம் அல்ல, சித்தியின் யோகம் அல்ல. ஏனென்றால் கர்மமின்றி வாழ்க்கை என்றும் இல்லை. கண்கள் இருந்தால் காட்சிகள் காண வேண்டும், இமைகள் இருந்தால் அவை படபடக்கும், காது இருந்தால் அவை நிச்சயம் கேட்கும். கர்மேந்திரியங்களுக்கு குறுக்கே நின்று அவற்றை வேண்டுமென்றே அடக்கி அவற்றை தவிர்த்து விஷயங்களை யோசிப்பவன் நிச்சயம் யோகி அல்ல, ஞானி அல்ல, அவன் ஒரு பொய்யானவன். சித்த புருஷர்கள் இந்திரியங்களை தன்வயப்படுத்துவார்கள், அவற்றை ஒடுக்குவதில்லை. பார்த்தா, அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு வாழ்வதில்லை. கர்மமின்றி சரீரத்தின் யாத்திரை முழுமையடையாது. மனிதன் மூச்சு விட்டுத்தானே ஆக வேண்டும். சுற்றுப்புற சூழலின் நறுமணம் அல்லது நாற்றம் இருந்தால் மனிதன் அவற்றை நிச்சயம் சுவாசித்தே ஆக வேண்டும். அவனது அருகில் ஒரு நாதமோ துவனியோ ஒலித்துக் கொண்டிருந்தால் அதை கேட்க அவனது காதுகள் அவன் கட்டளைக்காக காத்திராதல்லவா? ஆகையால் எவன் தன் புலன்களை அடக்குகின்றானோ, அவற்றை அடக்குவதன் மூலம் உணர்வுகளுக்கு கடிவாளம் போட்டு தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்கின்றானோ, அவனே சிறந்தவன். அவனுக்கு தனது பாதைகள் தெரியும் பார்த்தா, ஆகையால் தன் வாய்ப்புகளை புரிந்து கொள்கின்றான். தவிர பார்த்தா, தனக்குண்டான செயலை செய்வது செய்யாமல் இருப்பதை விட சிறந்தது. கண்கள் பார்க்கின்றன என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஆனால் அவை எதை காணக்கூடாது என்பதை ஒரு ஞானியானவன் சுயமாக முடிவு செய்கின்றான். அவன் கண்களின் பார்வைக்கும் செவியில் புகும் ஒலிக்கும் கால்களின் நடைக்கும் முழு சுதந்திரம் இல்லை. பாதைகளின் இத்திருப்பத்தினால்தான் ஞானிகளுக்கும் அறிவெளிக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிய முடிகிறது. ஆகையால் கர்மம் தேவையானது. ஏனெனில் அவைகள் இல்லாமல் சரீரத்தை நிர்வகிக்க முடியாது. ஆனால் பார்த்தா, ஞான புருஷனைப் போல செயலாற்று, ஞான புருஷனைப் போல. நியதம் குரு கர்மத்வம் கர்மஜ்யாயோ யகர்மணः ஷரீர யாத்ராபி சதே ந பிரசித்யேத கர்மணः யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனः ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சர. கௌந்தேயா, கர்மத்தை ஒரு வேள்வியைப் போல செய்வாயாக. ஏனென்றால் கர்மம்தான் வேள்வி. கர்மம் என்ற வேள்வியை ஏற்பவர் பிரம்மாதான். கர்மத்தின் வழி நேராக பிரம்மாவை சென்றடைகிறது. ஆகையால் சிருஷ்டி என்ற படைப்பின் சக்கரம் சுழல உதவாதவனின் வாழ்க்கை அர்த்தமற்றதாகி விடுகிறது. கௌந்தேயா, நீ இந்த மதிப்பற்ற தன்மையை நோக்கி செல்லாதே. பார்த்தா, மதிப்பற்ற தன்மையை நோக்கி செல்லாதே. எவன் ஒருவன் தனது விஷயங்களை பற்றி மட்டுமே யோசிக்கின்றானோ அவன் பாவியாகிறான். அதனால் மோகம் என்ற வலையிலிருந்து விடுபட்டு உனது கடமையை உணர்ந்து நட. பார்த்தா, கடமையை உணர்ந்து நட. பார்த்தா, கர்ம பலனை பற்றிய யோசனையே உனது பாதையின் முட்டுக்கட்டை. பலன் என்ற விஷயமானது மனிதனின் கழுத்தில் கட்டப்பட்ட கல்லை போன்றது. அது தனது இச்சைகளிலிருந்து மேலெழும்ப அனுமதி தருவதே இல்லை. இதுதான் மனிதனை சமூகத்திலிருந்து அகற்றுகிறது. தனிப்பட்ட லாபம், தனிப்பட்ட நஷ்டம் என்ற புதைச்சேற்றில் தள்ளிவிடுகிறது. சமூகம் உன்னிடம் இல்லை. பார்த்தா, நீ சமூகத்தில் உள்ளாய். ஆகையால் உலகின் நலனை, உலகின் க்ஷேமத்தை உனது தலையாய கடமையாக கொள். ஏனெனில் உலகிற்கு எது நன்மை பயக்குகிறதோ
அது உனக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். எந்த கடமை உலகின் நலனுக்காக உள்ளதோ பார்த்தா அதிலிருந்துதான் நீயும் நன்மை பெறுவாய். தனிப்பட்ட லாபத்தில் பாவத்தின் பாதை துவங்குகிறது. ஏனெனில் சுயநல எண்ணங்கள் மனிதனை பாதை மாறச் செய்கிறது. தவிர பார்த்தா நீ ஒரு மாமனிதன் என்பதை மறந்து விடாதே. உலகத்தார் உன்னை உதாரணம் காட்டி உன்னை பின்தொடர்ந்து காமம் தன்னலம் என்ற பாதையில் நடப்பார்கள். ஏனெனில் ஒரு சிறந்த மனிதனுடைய உதாரணம் உலகிற்கு எடுத்துக்காட்டாக மாறிவிடுகிறது. என்னை எடுத்துக்கொள். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தயேவச கர்மணி. திரிலோகத்தில் நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. திரிலோகத்தில் நான் விரும்புவதை அடைய யாராலும் தடுக்க இயலாது, தவிர்க்கவும் முடியாது. இருப்பினும் நான் உன் எதிரில் உள்ளேன். கடமையாற்றுகிறேன் பார்த்தா, கடமையாற்றுகிறேன். ஒன்றை எடுத்து காட்டுகிறேன், ஒன்றை நிரூபிக்கின்றேன். நிஷ்காம கர்ம பாதையில் செல்வது எல்லா ஜீவன்களாலும் இயலும் என்று. சக்தாக கர்மண்ய வித்வான்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வான்ஸ் ததா சக்தः சிகீர்ஷூர் லோக சங்கிரகம். பரதனே, கர்மத்தை அஞ்ஞானிகளும் செய்கிறார்கள். ஆனால் அது அவர்களது சுயநலத்திற்காக. ஞானிகளின் கர்மமானது சுயநலமற்றது. அது இந்த உலகத்தின் நியதியை காப்பாற்றக்கூடியது, உலக நலனுக்காக உள்ளது. ஆகையால் பார்த்தா மனதில் எந்த பாரத்தையும் சுமக்காதே. அந்த பாரத்தை என் மீது சுமத்தி இந்த தர்ம யுத்தம் செய். கடமையாற்றும் பணியில் மரணம் கூட நன்மை பயக்கக்கூடிய ஒன்றுதான். இங்கு பிதாமகர், குருமார்கள் மற்றும் சம உறவினர்களையும் நீ வதம் செய்தால் அப்பொழுது கூட அது பாவச் செயலாகாது. ஏனென்றால் கடமை என்பது பாவத்திற்கு அப்பாற்பட்டது. கடமை பாவத்திற்கு அப்பாற்பட்டது. அவர்கள் வீர மரணம் எய்தினாலும் அவர்களது அந்த மரணம் நன்மையை பயக்கும். நீ வீர மரணம் எய்திவிட்டால் கூட அதுவும் நன்மைக்கேதான். ஆகையால் பார்த்தா யுத்தம் செய். தர்மத்தின் பாதையில் பாவம் குறுக்கிடுவதில்லை. பாவத்தின் பேச்சு எழும்பியதால் ஒன்றை விளக்குங்கள் கேசவா. சில நேரங்களில் மனிதன் பாவங்களை செய்ய ஏன் ஆசைப்படுகிறான்? அவனை தூண்டுவது யார்? அவனை தூண்டுவது அவனது காமம். அவனை தூண்டுவது அவனுடைய சுயநலம். அவனை பாவம் செய்ய தூண்டுவது அவனது கோபமும் மோகமும். இந்த சத்துருக்களை புரிந்து கொள் பார்த்தா. தோல் வயிற்றில் உள்ள சேயையும் புகை நெருப்பையும் புழுதி கண்ணாடியையும் மறைப்பதைப் போல ஞானத்தை கர்மமும் மோகமும் மறைக்கின்றது. ஆவிருத்தம் ஞானமே தேன ஞானினோ நித்திய வைரிண காமரூபேன கௌந்தேய துஷ்பூரேணா நலேனச்ச. காமம் மோகத்தின் அக்னி ஞானத்தை அழித்து விடுகிறது. எனவே இது ஞானத்தின் எதிரி. கௌந்தேயா, அக்னியை சுத்தமாக்கு. மனதை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள். உன் இந்திரியங்களை தன்வயப்படுத்தி ஞானம் விவேகம் ஆகியவற்றின் எதிரிகளை கொல். இந்திரியாணி பராண்யாஹு இந்திரியேபியஹ பரம் மனஹ மனசஸ்து பராபுத்திர் யோ புத்தே பரதஸ்து சஹா. பார்த்தா, ஜட உறுப்புகளை விட புலன்கள் சிறந்தது. இந்திரியங்களை விட மனம் சிறந்தது. மனதை விட சிறந்தது புத்தி. புத்தியை விட சிறந்தது ஆன்மா. ஆன்மாவை பற்றி நீ சிந்தித்துப் பார். ஆன்மாவை பற்றி சிந்தி. தேகம், இந்திரியம், மனம், புத்தி இவைகளின் மேல் எழும்பிப்பார். பார்த்தா, நீ என்னுடைய பக்தனும் ஆவாய், நண்பனும் ஆவாய். எனவேதான் நான் இனி உனக்கு சொல்ல இருக்கும் யோகம் வெகு காலமாக மறைந்திருந்தது. சிருஷ்டிப்பதற்கு முன்பாக யாம்தான் சூரியனுக்கு அளித்தோம். சூரியன் மனுவுக்கு அளித்தார், மனு இஷ்வாகுவுக்கு அளித்தார். சூரியனுக்கு அளித்தீர்களா? தாங்கள் இதை சூரியனுக்கு அளித்தீர்களா? இருந்தாலும் கேசவா, தாங்கள் நிகழ்காலத்தில் பிறந்தவர். ஆனால் கதிரவன் பழங்காலத்தவர். சிருஷ்டியின் ஆரம்பத்தில் தாங்கள் சூரிய தேவனுக்கு இதை அளித்ததை நான் எவ்வாறு ஒப்புக்கொள்வது? சொல்லுங்கள் கேசவா. பஹூனி மே வியதீதானி ஜன்மானி தவ சார்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி
நத்வம் வேத பரந்தப. ஆம் பார்த்தா, பலமுறை நீயும் நானும் பிறந்து விட்டோம். பிறப்புகள் அனைத்தும் எனக்கு நினைவுள்ளது, ஆனால் உனக்கு ஞாபகம் இல்லை. பரந்தபா, யாம் பிறப்பில்லாதவன், அழிவில்லாதவன், எல்லா ஜீவராசிகளுக்கும் சுவாமி. பிறகும் கூட யாம் எம்மை இயற்கைக்கு அடிமையாக்கி எமது யோக மாயையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஆம் பார்த்தா, யாம் தோன்றுவதுண்டு, யாம் வருவதுண்டு. எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து போகின்றதோ அப்போது யாம் வருகிறோம். எப்போது அதர்மம் ஓங்குகிறதோ அப்போது யாம் வருகிறோம். நல்லவர்களை காப்பாற்ற யாம் வருகிறோம். துஷ்டர்களை அழிப்பதற்கு யாம் வருகிறோம். தர்மத்தை நிலைநாட்ட யாம் வருகிறோம். யுகம் யுகமாக ஜனிக்கின்றோம். ஆனால் கேசவா, தர்மத்திற்கு ஏன் தீங்கு நேருகிறது? தர்மத்திற்கு ஏன் தீங்கு நேர்கிறது என்றால், மனிதன் மோகத்தின் பந்தங்களை உடைக்க முடியவில்லை. தனது சுயநலத்தை விட்டுவிட்டு சமூகத்தின் நலனுக்கு ஒன்றும் செய்வதில்லை. பார்த்தா, இது மட்டும் நடந்திராவிட்டால் அரக்கு மாளிகை சதித்திட்டம் நேர்ந்திருக்காது, திரௌபதியின் துயிலிருப்பு நேர்ந்திருக்காது, கௌரவர் பாண்டவர் சேனைகள் இருபுறமும் நிற்கும் துர்பாகியம் ஏற்பட்டிருக்காது. திரௌபதியின் துகிலுரிப்பை கண்டு நான் கோபப்படக்கூடாதா கேசவா? இதன் முடிவை நீதான் எடுக்க வேண்டும் பார்த்தா. திரௌபதியின் துகிலுரிப்பு உனக்கு மட்டுமே நேர்ந்த அவமானம் அல்ல பார்த்தா. இந்த சமூகம் இந்திரபிரஸ்தத்து ராணி மகாராஜா துருபதரின் மகள் பாண்டவர்களின் மனைவி திரௌபதியின் துகிலுரிப்பை கண்டு கைத்தட்டி நின்றதோ, அந்த சமூகம் ஒரு சாதாரண பெண்ணின் மானத்தை இவ்வுலகில் பாதுகாக்குமா என்ன? திரௌபதியின் துகிலுரிப்பு ஒரு சமூக பிரச்சனை பார்த்தா, ஒரு சமூக பிரச்சனை. ஆகையால் உன் கடமை யாதெனில், நீ அந்த சக்திகளை அழிக்க யுத்தம் செய்ய வேண்டும். அதாவது ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்தும் சக்திகளை. இந்த சக்திகள் சமூகத்தின் எதிரிகள் பார்த்தா. எந்த மாமனிதர்கள் இந்த யுத்த பூமியில் அந்த சக்திகளோடு நிற்கிறார்களோ, அந்த சக்திக்கு துணை புரிகிறார்களோ, அவர்களோடு போரிட நீ சற்றும் தயங்காதே. உனது தனிப்பட்ட குரோதம், தனிப்பட்ட மோகம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு உலக நலனுக்காக யுத்தம் செய் பார்த்தா. இதுதான் உனது தலையாய கடமை. என்னை பார்த்தா, இந்த சமூகத்தையும் அதன் வர்ணங்களையும் குணங்களையும் கர்மங்களையும் யாம் தாம் உருவாக்கி உள்ளோம். இருந்தாலும் இந்த சமூகத்தை உருவாக்கியதற்கான பலனை நாடவில்லை. ஆகையால் நான் கர்த்தாவாக இருந்தும் கூட அகர்த்தாதான். யார் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் என்றும் தன் கடமையிலிருந்து வழுவுவதில்லை. நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா இதி மாம் யோபிஜானாதி கர்மபிர் நசபத்யதே. எனக்கு கர்ம பலனில் இச்சை இல்லை, ஆகையால் தான் கர்மம் என்னை சீண்டுவதில்லை. நீயும் நிஷ்காம கர்மம் செய் பார்த்தா. உனது கர்மத்தின் மீது உன் சுயநலத்தின் நிழலை படர விடாதே. பரதனே, கர்மம், அகர்மம், விகர்மம் இவற்றின் வித்தியாசத்தை தெரிந்து கொள். ஆனால் கர்மம், அகர்மம், விகர்மங்களின் வேறுபாடுகள் என்ன கேசவா? கர்மம் கர்மம் தான். ஆனால் எந்த கர்மம் கர்ம பலனின் ஆசையிலிருந்து விடுபட்டு செயலாற்றுகிறதோ அது அகர்மம். எந்த கர்மம் சமுதாயத்திற்கும் மனிதனுக்கும் பயனற்றதோ அது விகர்மம், தேவையற்றது. கர்மம் அகர்மத்தினும் சிறந்தது, கர்த்தா அகர்த்தாவை விட சிறந்தவன். அதோடு பார்த்தா, எவன் அகர்த்தனோ, எவன் கர்ம பலனின் இச்சையிலிருந்து விடுபட்டவனோ அவனே ஞானி, அவனே புத்திமான், அவனே கர்ம யோகி. அவனுக்கு அவன் கர்மமே கர்ம பலனும் கூட. ஆகையால் அவன் ஒரு கர்மத்தை முடித்துவிட்ட பிறகு கர்ம பலனுக்காக காத்துக் கொண்டிருப்பதில்லை. மாறாக அடுத்த கர்மத்தை நோக்கி நகர்கிறான். அவன் ஞானத்தின் அக்னி, மோகம், குரோதம், துவேஷம், பேராசை, லாபம், நஷ்டம், சுகம், துக்கம் என்ற விறகுகளை எரித்து அவனது கர்மத்தை சுத்தமாக்குகிறது. எனவே அவன் கர்மம் அகர்மமாகிறது.
அவன் கர்த்தாவாயினும் அகர்த்தா. தவிர இந்த அகர்த்தா, இந்த ஞானி வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை தவிர தனக்காக வேறு எதுவும் செய்வதில்லை. அவனது எஞ்சிய கர்மம் சமூக நலனுக்காக செல்கிறது. இம்மனிதன் கர்மம் செய்தாலும் பாவத்தால் சீண்டப்படுவதில்லை. அவனது வாழ்க்கையோ தாமாக சமூகத்திற்கு நலன் பயக்கக்கூடியது. பாவமற்ற அர்ஜுனா, இது போன்ற மனிதனின் வாழ்க்கை வேள்வியாகும். நீயும் உன் வாழ்க்கையை வேள்வியாக மாற்று. நீ அதன் ஹோம குண்டத்தில் உன் கர்ம பலனின் இச்சை, மோகம், குரோதம் ஆகியவற்றை ஆகுதிகளாக எரித்துவிடு. ஆனால் வேள்வி என்ன கேசவா? வெவ்வேறானவர்கள் வேள்வியின் பொருளை வித்தியாசமாக புரிந்துள்ளார்கள். சிலருக்கு வேள்வியானது பிரம்மாவின் சொரூபம். அவர்களுக்கு எல்லாமே பிரம்மா. சிலர் தேவதைகளை திருப்திப்படுத்துவதற்காக வேள்வி நடத்துகிறார்கள். அவர்களுக்கு பூஜைதான் வேள்வி. சில சாதகர்கள் ஆன்மாவை பரமாத்மாவோடு சேர்த்துக் கொள்வதைத்தான் வேள்வி என்கிறார்கள். இந்த வேள்விகளைப் போல இவற்றில் இடப்படும் ஆகுதிகள் கூட வித்தியாசமானவை. சிலர் தனத்தை ஆகுதியாக்குகிறார்கள், சிலர் கர்மத்தை. ஆனால் வாஸ்தவத்தில் வேள்வியான யஜ்யம் 4 உண்டு. முதலாக திரவிய யஜ்யம். இதில் இடப்பட்ட தனத்தையும் திரவியத்தையும் சமூக நலனுக்காக பயன்படுத்துகிறார்கள். அதாவது இது உலக சேவை யஜ்யம். இரண்டாவது தபோ யஜ்யம். எவன் தன் கர்மத்தையே தன் தவமாக மாற்றுகிறானோ அவன் வாழ்க்கை தபோ யஜ்யமாகிறது. பார்த்தா, தன் தர்மத்தை பாலிப்பதும் யஜ்யம்தான். ஆனால் இந்த தர்மம் சம்பிரதாயம் அல்ல, சனாதனம். இது மனிதர்களுக்கும் சமுதாயத்திற்கும் நலன் பயக்கும். மூன்றாவது யஜ்யம் யோக யஜ்யம். இதில் அஷ்டாங்க யோகத்தின் சாதனை நடக்கிறது. இதில் மனிதர்கள் தியானத்தால் சமாதியின் பாதையை மேற்கொள்கிறார்கள். தம் உயிரையே யஜ்யத்தில் இட்டு விடுகிறார்கள். நான்காவது யஜ்யம் ஞான யஜ்யம். பார்க்க போனால் 4 யஜ்யங்களும் முக்கியமானவை. ஆனால் மிக உயர்ந்தது ஞான யஜ்யம். ஏனெனில் ஞானம்தான் நல்லது கெட்டதில் வித்தியாசம் கண்டு அதை தன் நெருப்பால் எரித்து கர்மத்தை சுத்தம் செய்து சுபமாக்குகிறது. ஞானமே செயல்களின் உட்குவிப்பு, அதன் ஆரம்ப புள்ளி. இந்த ஞானம்தான் உன்னை மோக பந்தத்திலிருந்து விடுவிக்கும். பார்த்தா, பாவத்தின் ஆழ்கடலை கடக்க ஞானத்தின் படகுதான் தேவையானது. அபிச்சேதசி பாபேபியः சர்வேபியः பாப கிருத்தமः சர்வம் ஞான ப்ளவேனைவ விருஜினம் சந்தரிஷ்யசி. நீயும் ஞானம் எனும் படகில் அமர்ந்து பாவத்தின் கடலை கடந்து விடு. இதை புரிந்துகொள். பார்த்தா, எவ்வாறு நெருப்பு எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்குகிறதோ அதே போல ஞானத்தின் அக்னி கர்ம பலனின் இச்சை, பணி முடிவடையாவிட்டால் உண்டாகும் குரோதம், அந்த குரோதத்துடன் சேர்ந்து உண்டாகும் மோகத்தை எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. பார்த்தா, இந்த மந்திரத்தை இறுதி வரை நினைவில் கொள். இந்த புவியில் ஞானத்தைப் போல தூய்மையாக்கக்கூடியது எந்த வஸ்துவும் இல்லை, எந்த தத்துவமும் இல்லை. ஞானமே அனைத்திலும் சிறந்தது. அக்ஞாஸ்ரத்தானஸ்ச சம்சயாத்மா வினஷ்யதி நாயம் லோகோஸ்தி ந பரஹ ந சுகம் சம்சயாத்மனா. எவன் அஞ்ஞானியோ, முயற்சி இல்லாமல் உள்ளானோ, எப்படிப்பட்ட விஷயத்திலும் சந்தேகப்படுகிறானோ, சந்தேக பிராணியாக அவன் நசிந்து போய்விடுகின்றான். அவனுக்கு இந்த லோகத்திலும் சுகமில்லை, அந்த பரலோகத்திலும் தான். எனவே பரதனே, சந்தேகங்களை விட்டுவிடு. உன்னுள் நிலை பெற்று விட்ட அந்த ஞானியை எழுப்பிவிடு. ஞான யோகியாக மாறு, ஞான யோகியாக மாறு. இதை புரிந்துகொள். ஞானத்தின் கடைசி எல்லையானது கர்ம சந்நியாசம். கர்ம சந்நியாசம் தவிர கர்ம யோகம் எவ்வாறு இரண்டையும் புகழ்கிறீர்கள் கேசவா? இவ்விரண்டும் ஒன்றோடு ஒன்று மோதுவதில்லை. இரண்டுமே நன்மை பயக்கக்கூடியது. இருப்பினும் இவ்விரண்டில் சிறந்தது கர்ம யோகம். அது ஏன்?
அது எவ்வாறு? எவன் துவேஷம் பேராசையில் இருந்து மேலெழும்பி கர்மம் செய்கிறானோ அவனே நித்திய சந்நியாசி. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் துறந்து இவ்வுலக பந்தங்களிலிருந்து விடுபடுகின்றான். இதனால் எவன் கர்ம சந்நியாசத்தை கர்ம யோகத்திலிருந்து வித்தியாசம் காண்கிறானோ அவன் மூடனாகிறான். ஞானி அவ்வாறு எப்போதும் நினைப்பதில்லை. கர்மயோகம் வாஸ்தவத்தில் சுயநலமற்ற தியாகமாகும் பார்த்தா. இதனால் கர்மயோகம் இல்லாமல் கர்ம சந்நியாசம் கிடைப்பது நிச்சயம் நடக்காது. கர்மயோகிக்கு தத்துவத்தின் ஞானங்கள் புரிகிறது. அவன் காணுதல் காணாதிருத்தல், கேட்பதும் கேட்காததும், உண்ணுதல் உண்ணாதிருத்தல், விழித்தல் உறங்குதல், வாங்குதல் வாங்காதிருத்தல், விடுதல் விடாதிருத்தல், அவனுடைய எல்லா கர்மமும் உலக நன்மைக்காகவே உள்ளது. அதனால்தான் அவன் பாவத்திலிருந்து முற்றிலும் தனித்து காணப்படுகின்றான். தாமரை இலை போல அது நீரில் இருந்தும் கூட நீரால் பாதிக்கப்படுவதில்லை. பிரம்மண்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோதியः லிப்யதேன ச பாபேன பதுமபத்ரம் இவாம்பசா. தனஞ்சயா, கர்மயோகி கர்ம பலனை தியாகம் செய்து பரமசக்தியை பெற்று விடுகிறான். 9 துவாரங்கள் உள்ள உடல் என்ற வீட்டில் சுகமாயுள்ளான். மனிதன் அறிவிழப்பதற்கு காரணம் என்ன பார்த்தா? அவனது அஞ்ஞானம் அவன் ஞானத்தை அடைத்து விடுகிறது. எப்போது ஆத்ம ஞானம் அஞ்ஞானத்தை ஒழித்து விடுகிறதோ, ஞானம் அந்த பரம தத்துவத்தை உணர்ந்து சூரியனைப் போல ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. தவிர ஞானிகள் இவ்வாழ்க்கை முற்றுப்பெறும் என்ற மாபெரும் சத்தியத்தை புரிந்துள்ளார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் ஜனிப்பதில்லை. அந்த ஞானிகள் இப்பிறவியிலேயே மோட்சத்தை பெற்று விடுகிறார்கள். ஆகையால் பார்த்தா, முடிவுள்ள இவ்வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இப்பிறவிக்கு பிறகு உன் ஆன்மா இருக்கும், ஆனால் நீ இருக்க மாட்டாய். எனவே முடிவுள்ள இவ்வாழ்நாளை அர்த்தமுள்ளதாக சமூக நலனுக்காக மாற்ற பார்த்தா. ஞானம் என்பது ஒரு ஒளி. இந்த ஒளியை நீ பெற்றுக்கொள். நீ அவ்வாறு செய்துவிட்டால் எந்த பிரமையில் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாயோ அதிலிருந்து தப்பித்து விடலாம். அதிலிருந்து மட்டும் தப்பித்து விட்டால் பார்த்தா நீ மன அமைதி பெறுவாய். தனஞ்சயா, அமைதிக்கான நேரான பாதை யாம்தான். எவர் எம்மை வேள்வியின் குறியாக, அனைத்துலகின் சுவாமியாக, தவிர எல்லா பிராணிகளின் நேசனாக நினைக்கிறார்களோ அவர் மன அமைதி பெறுவார். என்னை நீ உன் நேசனாக நினைத்திருந்தால் பார்த்தா, உடனே எம் சொற்படி யுத்தம் செய். ஏனெனில் இந்த யுத்தம் செய்யாமல் உனக்கு மன அமைதி கிட்டாது. உன் கடமையிலிருந்து தப்பிக்க பார்ப்பது மன அமைதி பெறுவதற்கான பாதை அல்ல பார்த்தா. இந்த யுத்தம் உன்னுடைய தர்மம். நீ உன் தர்மத்தை நிலைநிறுத்து பார்த்தா. இதன் முடிவை பற்றி சற்றும் யோசிக்காதே. யார் இருப்பார்கள் யார் இறப்பார்கள் என்பது உன் பிரச்சனை அல்ல. பார்த்தா, உலகம் எதை சந்நியாசம் என்கிறதோ அதை நீ யோகமாகக் கொள். தவிர சந்தேகம், துவேஷம், பேராசை இவற்றிலிருந்து விடுபட்டு யுத்தம் செய். இவை அனைத்தையும் துறக்காமல் எவனும் யோகியாக இயலாது. உத்தரே தாத்மனா ஆத்மானம் ந ஆத்மானம் அவசாதையே ஆத்மைவ ஹ்யாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனः. மனிதனின் கடமை யாதெனில் தன் வீழ்ச்சியை தடுக்க வேண்டும், தாமே முன்னேற முயற்சிக்க வேண்டும். மனிதன் தனக்குத்தானே நண்பனுமாவான், எதிரியும் ஆவான். எவன் ஒருவன் தம்மை, தன் மனதை, தம் இந்திரியங்களை தன்வயப்படுத்துகின்றானோ அவனே அவனுக்கு நண்பன். அவ்வாறு செய்ய முடியவில்லை எனில் பார்த்தா அவன்தான் அவனுக்கு எதிரி. எவன் ஒருவன் குளிர் வெப்ப காலத்தில் சுக துக்கம் மான அவமானத்தில் அமைதியாயிருக்கிறானோ, ஒரு நிலையாயுள்ளானோ, அந்த ஜிதேந்திரிய புருஷன் என்றுமே பரமாத்மாவுடன் ஒன்றியிருக்கிறான். ஆனால் பார்த்தா, அதிகம் உண்பவர் அல்லது உண்ணாமலேயே இருப்பவர், அதிகம் உறங்குபவர் அல்லது உறங்காமலேயே இருப்பவர்களுக்கு இந்த யோகம் கிடைக்காது. வாழ்க்கை ஒழுக்கத்தின் மறு உருவம். ஒழுக்கமாக வாழுகின்ற மனிதர்களின் யோகம் அவனது துக்கங்களை அழித்து விடுகிறது. எவ்வாறு காற்றடிக்காத இடத்தில் தீபம் அணையாமல் ஒளிர்கிறதோ அவ்வாறே மோகமில்லாத யோகியும்
அசையாதிருக்கிறான். சஞ்சலமான மனதை அதன் போக்கில் விடாதே பார்த்தா. அதை நிறுத்து. அதை உனது ஆன்மாவின் அடிமையாக்கி விடு. உனது பிரச்சனைகளுக்கு இதுவே முடிவு. என்னை ஒருமுறை பார், என்னை சற்று பார். எவனுக்கு எத்திசையிலும் எல்லாவற்றிலும் யாம் தென்படுகின்றோமோ அவன் பாதை தவறுவதில்லை. எவன் எம்மை மறப்பதில்லையோ யாமும் அவனை மறப்பதில்லை. அவன் சம்சாரியாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அதிலிருந்து விடுபட்டு என்னுள் வாழ்கின்றான். அர்ஜுனா, எந்த யோகி மற்றவர் சுகதுக்கங்களை தன்னுடையதாக பார்க்கிறானோ அவனே உலகில் சிறந்தவன். ஆத்ம உபம் ஏன சர்வத்ர சமம் பஷ்யதி யோர்ஜுன சுகம் வா யதி வா துக்கம் சயோகி பரமோ மதா. ஆனால் யோக பாதையில் நடக்கும்போது மனம் பாதை தவறுமே. பாதை தவறாதா என்ன? நிச்சயம் தவறலாம். கேசவா, அப்படியானால் பிரம்மத்தை அடையும் இந்த பாதையில் இந்த தவறினால் என்ன தீங்கு விளையும்? பாதை தவறியவன் மேகத்தை போல் காற்றால் அடித்துச் செல்லப்பட்டு அழிந்து விடுவானா கேசவா? அது இகலோகமோ பரலோகமோ, நலம் நாடும் நல்லோருக்கு என்றும் தீங்கே நடப்பதில்லை. குந்தி புத்திரனே, எம்மிடம் மனதை செலுத்து. எம்மை துணையாக்கிக் கொண்டு கடமையை செய். சந்தேகமில்லாத எமது முழு ஞானம் உனக்கு கிட்டும். தனஞ்சயா, எல்லாவற்றிலும் பெரிய சத்தியம் யாம்தான். அண்ட சராச்சரம் எனும் மணிகளை ஒன்றாக கோர்த்திருக்கும் நூல் யாமேதான். கௌந்தேயா, நீரின் பிரவாகம் யாம். சூரிய சந்திரனில் உள்ள பிரகாசம் யாம். வேதங்களின் ஓம்காரம் யாம். ஆகாயத்தின் சப்தமும் யாம்தான். யாம்தான் மண்ணுலக பவித்திர நறுமணம். யாமே அக்னியின் ஜுவாலை. உயிரினங்களின் உயிரும் யாம்தான். தபஸ்விகளின் தவம் யாம். பார்த்தா, ஆரம்ப வித்து யாம்தான். புத்திசாலிகளின் புத்தி யாம். அறிவாளிகளின் அறிவு யாம். பலவான்களின் காமமற்ற பலம் யாம்தான். பிராணிகளுள் தர்மத்திற்கு விரோதமாக செல்லாத காமமும் யாம்தான். யாம் சர்வமானவன், ஆனால் எந்நேரமும் அகன்று நிற்பவன். யாமே அவிநாசி, யாம் நிர்குணன். பார்த்தா, யாம் கடந்துவிட்ட எல்லா காலங்களிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இக்காலத்திலும் வருங்காலத்தில் பிறக்க இருக்கும் ஜீவராசிகளையும் நன்கு அறிவோம். ஆனால் என்னை அறிந்தவர் யாரும் இல்லை. யாமே உலகத்தில் தந்தையாவோம், தாயும் தான், போஷகனும் தான். யாமே ரிக் வேதம், யாமே சாம வேதம். யாமே சுவாமி, யாமே நம்பிக்கை. யாம்தான் துயர், யாம்தான் மகிழ்ச்சி. யாமே எல்லாவற்றின் ஆதாரம் பார்த்தார். யாமே அனைத்தும் அனைத்தும். குளிரும் யாம்தான், மழையும் யாம்தான். தவிர பார்த்தா, யாம்தான் உலகின் அழியாத வித்தென்பதை அறிந்து கொள். யாம் எல்லோருக்கும் உறுதுணையான நண்பன், ஆனால் எல்லோருக்கும் சமமானவன். எனக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்றில்லை. ஆனால் எவன் எம்மை ஸ்ரத்தையோடு வழிபடுகின்றானோ அவன் எம்முள், யாம் அவனுள். சமோகம் சர்வபூதேஷு நமே த்வேஷோஸ்தி ந பிரியः ये भजन्ति तुमां भक्त्या मयि ते तेषु चाप्यहम्. கிருஷ்ணா, தாம் பரபிரம்மம், பரமசோதகர். தாமே சாஸ்வதம், திவ்ய தத்வஜர். தாம் ஈஸ்வரர், தாம் பிறவியற்றவர். கிரிதரா, உங்கள் ரகசியத்தை அறிந்தவரில்லை. ஆகையால் யோகேஸ்வரா, ஞானமூர்த்தியே, நான் தங்களை எவ்வாறு அறிவது? தங்களை புரிந்து கொள்வது எவ்வாறு? அருள் கூர்ந்து எனக்கு விளக்குங்கள். அருள் கூர்ந்து எனக்கு விளக்குங்கள் மாதவா. குருசிரேஷ்டனே, எமது பரப்பிற்கு எல்லையே கிடையாது. இருப்பினும் கேள்,
யாம் பிராணிகளின் இதயத்தில் வாழும் ஆன்மா. அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாஷயஸ்தித அகமாதிஷ்ச மத்யம் ச பூதானாம் அந்த ஏவச்ச. குடாகேஷ, யாமே ஆரம்பமாவோ நடுவுமாவோ இறுதியின் இறுதியான நிலையுமாவோ. யாம் ஆதித்யர்களில் விஷ்ணு, மருத்துக்களில் மரீச்சி, ஒளிகளில் சூரியன், நட்சத்திரங்களுள் சந்திரன். வேதானாம் சாமவேதோஸ்மி தேவானாம் அஸ்மி வாசவः இந்திரியாணாம் மனச்சாஸ்மி பூதானாம் அஸ்மி சேதனா. யாம் வேதங்களுள் சாமவேதம், தேவர்களுள் இந்திரன், இந்திரியங்களில் மனம், பிராணிகளின் உயிர் சக்தி. யாம் ருத்ரர்களுள் சங்கரன், யக்ஷ ராட்சசர்களில் குபேரன் யாம், வசுக்களில் அக்னி யாம், பர்வதங்களில் யாம் மேரு, புரோகிதர்களில் யாம் பிரகஸ்பதி, சேனாபதிகளில் கார்த்திகேயன், நீர்த்தேக்கங்களில் மகாசாகரம், மகரிஷிகளில் யாம் பிருகு, குரலில் ஓம்காரம், யஜ்யங்களில் ஜெய யஜ்யம், அசையாதவற்றில் இமயம் யாம். யாம் மரங்களுள் ஆலமரம், தேவ ரிஷிகளுள் யாம் நாரதன். யாம் கந்தர்வர்களில் சித்திரரதன், சித்தர்களுள் கபில முனிவர். மகாரதா, யாம் அஸ்வங்களில் அமுதத்திலிருந்து உருவான உச்சைஸ்ரவம். யானைகளில் யாம் ஐராவதம், மனிதர்களுள் நரபதி. ஆயுதங்களில் யாம் வஜ்ரம், தேனுக்களில் காமதேனு, உணர்வுகளுள் யாம் காமதேவன், நாகங்களில் ஆதிசேஷன் யாம். பிரஹ்லாதஸ்சாஸ்மி தைத்யானாம் கால கலயதாமகம் மிருகாணாம் ச மிருகேந்திரோஹம் வைணதே யஷ்ச பக்ஷினாம். யாம் தைத்தியர்களில் பிரஹல்லாதன், கணக்கர்களில் யாம் காலம், காட்டு மிருகத்தில் சிங்கம், தவிர பட்சிகளுள் விஷ்ணு வாகன கருடன் யாம். வில்வீரனே, யாம் சஸ்திரதாரிகளுள் ராமன், அட்சரங்களில் அகாரம். யாம் என்றுமே முடிவில்லாத சமயம், யாமே படைப்பாளிகளில் பிரம்மா. யாமே மரணம் பார்த்தா, யாமே எல்லாவற்றிற்கும் ஆரம்பம், வருங்காலத்தில் பிறப்ப வைக்கும் யாம் ஆரம்பம், இன்னமும் ஆரம்பம் ஏற்படாதவற்றின் துவக்கம் யாம். மிருத்யுஹு சர்வ ஹரஸ்சாஹம் உத்பவஸ்ச பவிஷ்யதாம் கீர்த்திஹி ஸ்ரீர் வாக்ஷணாரிணாம் ஸ்மிருதிர்மேதா திருதிக்ஷமா. யாம் பெண்களில் கீர்த்தி, ஸ்ரீர்வாக், ஸ்மிருதி, மேதா, திருதி, தவிர பொறுமை. யாம் காலங்களில் வசந்தமாவோம், தேஜஸ்விகளில் யாம் தேஜஸ். யாம் குணம், யாம் வெற்றி, யாம் முயற்சி. யாம் யாதவர்களுள் வாசுதேவன், பாண்டவர்களுள் அர்ஜுனன். யாம் முனிவர்களுள் வியாசர், கவிஞர்களுள் சுக்ராச்சாரியார். யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததஹம் அர்ஜுன ந ததஸ்தி வினா யத்ஸ்யான் மயா பூதம் சராச்சரம். யாமே உற்பத்தியின் வித்து பார்த்தா, அசைவதும் அசையாதவையும் யாமில்லாமல் கிடையவே கிடையாது. யாம் பிராணங்களின் பிராணம், ஜீவன்களின் ஜீவன். கமலநயனா, என் கண்கள் திறந்து விட்டன. தயக்கங்கள், சந்தேகங்கள் அகன்று விட்டன. தாங்கள் சொன்னதுதான் உலகின் சத்தியம். அதைத் தவிர வேறு சத்தியம் இல்லை. ஆனால் பரமேஸ்வரா, நான் தங்களின் தெய்வீக உருவத்தை தரிசிக்க விரும்புகிறேன். பாவமற்ற அர்ஜுனா, உனது இந்த கண்களால் எனது அந்த சொரூபத்தை நீ காண இயலாது. அதை காண்பதற்கு திவ்ய திருஷ்டியை உனக்கு கொடுக்கின்றேன். நது மாம் சக்ஷசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு பஷ்ய மே யோகமைஸ்வரம்.
ಅದೃಷ್ಟಪೂರ್ವಂ ಹೃಷಿತೋಸ್ಮಿ ದೃಷ್ಟ್ವಾ ಭಯೇನ ಚ ಪ್ರವ್ಯತಿತಂ ಮನೋ ಮೇ ತದೇವ ಮೇ ದರ್ಶಯ ದೇವ ರೂಪಂ ಪ್ರಸೀದ ದೇವೇಶ ಜಗನ್ನಿವಾಸ. நாதா, முன்பு காண கிடைக்காத தங்களின் இந்த அற்புத விராட ரூபத்தின் தரிசனத்தை கண்டு தன்யனானேன். ஆனால் என் உடல் பயத்தால் நடுங்குகிறது. ஆகையால் தேவேசா, ஜெகன்னிவாசா, என் மீது அருள் கூர்ந்து உங்கள் பழைய தெய்வீக மனித உருவில் எனக்கு தரிசனம் அளியுங்கள். என்னை மன்னித்தருளுங்கள், மன்னியுங்கள். விஸ்வமூர்த்தியே, அந்தமற்றவரே, நாராயணரே, அன்பின் கடலே, ஒரு நண்பன் நண்பனை, தந்தை மகனை தவிர பகவான் ஒரு பக்தனை மன்னித்து அருள்வது போல் தயவு கூர்ந்து என்னை மன்னித்தருள வேண்டும், என்னை மன்னித்தருள வேண்டும். குந்தி மைந்தனே, நண்பனுக்கும் நண்பனுக்கும், தந்தைக்கும் மகனுக்கும், பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையே மன்னிப்பு என்ற வார்த்தையே கிடையாது. இவ்வுறவுகளின் ஆதாரம் யாதெனில் அன்பு, ஸ்ரத்தை, பக்தி. மய்யாவேஷ்ய மனோயே மாம் நித்யயுக்தா உபாசதே ஸ்ரத்தையா பரயோபேதாக தேமே யுக்த தமாமதா. எவன் எமது பக்தனோ, என்றும் என் மீது லயித்துள்ளானோ, அவன்தான் என்றும் எம்மையே நினைத்துக் கொண்டிருப்பவன். எம்மை முழு ஸ்ரத்தையுடன் எவன் உபாசிக்கின்றானோ அவனே சிறந்த யோகி. ஆகையால் பார்த்தா என் பக்தி சிறந்தது. பக்தர்கள்தான் இவ்வுலக வாழ்வில் உழல்வதில்லை. ஏனெனில் பார்த்தா ஊர்த்வமூலம் அதஷாக்கம் அஸ்வத்தம் பிராஹுரவ்யயம் சந்தான்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேத ச வேதவேத். பார்த்தா இந்த உலகம் ஒரு வகையில் ஆலமரத்திற்கு நிகர். அதன் வேர்கள் மேல் நோக்கி உள்ளன, ஆனால் இலைகள் கீழ் நோக்கி. வேதங்கள் இவ்விருட்சத்தின் இலைகள். இதை அறிந்தவர்கள் யார் என்று அறிவாயா? வேதத்தின் பொருளை அறிந்தவர்கள். இவ்விருட்சத்தின் கிளைகள் மேலே கீழே எத்திசையிலும் வளர்ந்துள்ளன. அந்த மரத்தை வளர்த்து வருவது இயற்கையின் 3 குணங்கள்: சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இதன் வேர்கள் மனித சமுதாயத்தின் அடித்தளத்தை நோக்கி வளர்ந்துள்ளன. இந்த விருட்சத்தின் உண்மையான உருவை புரிந்து கொள்வது இவ்வுலகில் நடக்காது பார்த்தா. ஏனெனில் இதை யாரும் அறிய இயலாது. அதாவது இந்த விருட்சத்தின் ஆதி, அந்தம், ஆதாரம் என்ன, எங்குள்ளது என்று. ஆனால் மனிதன் இவ்வுலகே உருவான விருட்சத்தை வைராகியம் எனும் கோடலியால் வெட்டி அந்த பரமபதத்தை அடைகின்றான். அப்படி அடைந்துவிட்டால் இங்கு திரும்பும் விதியும் கிடையாது. தவிர பார்த்தா அந்த வைராகியம் சுயநலத்தின் அழிவின் பொருளாகும். எனவே யோசித்தால் எமது விஷயத்தை பற்றி மட்டுமே யோசி. வணங்குவதாயின் எம்மை மட்டுமே வணங்கு. உன்னை எம்மில் அர்ப்பணித்து விடு உலகிற் சிறந்த வில்வீரா. எம்மிடம் சரணடைந்து விடு. யாம் உன்னை பாவமற்றவனாக்குவோம். மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசி மே சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி
மா சுஜா, எம்மிடம் மனதை செலுத்து பார்த்தா எமது பக்தனாக மாறி எம்மை வணங்குவாயாக. நீ இதை செய்துவிட்டா யாம் உமக்கு வாக்களிக்கிறோம், நீ எம்மை முழுமையாக அடைந்து விடுவாய் என்று. எல்லா தர்மங்களையும் விடு பார்த்தா, எம்மிடம் சரணடைவாயாக. யாம் உம்மை எல்லா பாவத்திலிருந்தும் விடுவிப்போம். ஆகையால் சோகமடையாதே தனஞ்சயா, சோகமடையாதே. என் பிரியனே, என் பக்தனே, யாமே கர்மம், யோகம், பக்தி, ஞானத்தின் ஆரம்பமும் முடிவும் இலக்கும் ஆவோம். ஆகையால் யோகியைப் போல நிஷ்காம கர்மம் செய். கவலையை விடு பார்த்தா, கவலைப்படாதே. எம்மீது விசுவாசமாயிரு. மா மனிதனே, உனது காண்டீபத்தை எடு, யுத்தம் செய். குந்தி புத்திரன் அர்ஜுனன் காண்டீபம் ஏந்தி விட்டான் மகாராஜா.